ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதுக்கு என்னடா மீனிங் வருது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்திருக்காது. அதை நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹேவ் பீன் அப்படிங்கிற வார்த்தை, இந்த இடத்துல ஹேவ் பீன் மட்டும் இல்லாமல் ஹேஸ் பீன் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த ஹேவ் பீன் ஹேஸ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸில் ஆல்ரெடி நம்ம கற்று வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, ஹேவ் பீனுக்கு அடுத்து ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தால் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருக்குது, என்ன தமிழ் அர்த்தத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி அப்படி பார்க்காம ஹேவ் பீனுக்கு அடுத்து வேறு ஒரு சில வார்த்தைகளை போட்டால் என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க நண்பர்களே. இந்த ஹேவ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுட்டாலே நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னென்னா, ஒரு ஆக்ஷன் எப்படி ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ இந்த டைம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே, அப் டு நவ் இப்போ வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். கடந்த காலத்தில் எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, அந்த மூமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இன்னும் அந்த ஆக்ஷன் முடியலைன்னு அர்த்தம். அதற்கு தான் நம்ம ஹேவ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவாகவே யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும். எப்போ வேர்பு கூட யூஸ் பண்ணும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேவ் பீன் கம்மிங், ஹேவ் பீன் ஒர்க்கிங், ஹேவ் பீன் ஈட்டிங், இந்த மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ நாம் இதே ஹேவ் பீன் அப்படிங்கிற வார்த்தையை வேர்பு கூட போடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேறு இடத்துல போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் அப்படின்னு நான் போடுறேன். ஐ ஹாவ் பீன் அ டீச்சர். இந்த இடத்துல ஹேவ் பீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வராமல் நம்ம ஒரு நவுனை பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு நவுன், இது ஒரு பொசிஷன் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஐ ஹாவ் பீன் அ டீச்சர். இப்போ ஹேவ் பீனுக்கு அடுத்து ஒரு நவுன் வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஐ ஹாவ் பீன் டு, இங்கே ஏதோ ஒரு லொக்கேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெல்லின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே டெல்லி அப்படின்னு நான் போடுறேன். ஐ ஹவ் பீன் டு டெல்லி, ஐ பீன் டு டெல்லி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். மேலே ஐ ஹேவ் பீனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனு, கீழே ஐ ஹேவ் பீனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனை சொல்கிறோம். அதுவும் பீன் எப்படியாமா ஃபாலோட் பை ப்ரிப்போசிஷன். இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வருது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்தால் ஒரு சில அர்த்தம் மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பாருங்கள். ஐ ஹாவ் பீன் அ டீச்சர். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பதவியில், இந்த இடத்துல, இந்த பொசிஷனில் கடந்த காலத்துலேருந்து ப்ரெசண்ட் வரைக்கும் நாம் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. மேலே இங்கே என்ன யூசேஜ் சொன்னனோ அது அப்படியே இங்கே அப்ளிகபிள் ஆகுது. ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் அப்படின்னா நான் ரொம்ப காலமாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், டீச்சராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த காலத்தில் ஆரம்பித்த அந்த டீச்சர் பொசிஷனில் இன்னும் நான் இருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஐ ஹாவ் பீன் அ டீச்சர்னு சொல்கிறோம். பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 10 years அப்படின்னு இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் ஃபார் 10 years. 10 வருட காலங்களாக நான் ஆசிரியராக இருந்து கொண்டு வருகிறேன், அப்படி இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பொசிஷனில் கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் கீழே வரும் பொழுது லொக்கேஷனை சொல்லிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுதுங்க. அதுவும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அது பேசுது. இது என்ன சொல்லுதுன்னா, நான் கடந்த காலத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறோம். நான் டெல்லிக்கு ஐ ஹேவ் பீன் டு டெல்லி, நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன், நான் டெல்லிக்கு போய் இருந்திருக்கிறேன், போயிட்டு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. புரியுதுங்களா? பாருங்கள், ஐ ஹாவ் பீன் டு டெல்லி அப்படின்னா நாம் டெல்லிக்கு போனோம், திரும்ப வந்துட்டோம். அப்போது நான் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறேங்க. எப்படி நான் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்?
இன்னும் அங்கேயே நம்ம இருந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. அப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் போட தேவை கிடையாது. இப்படி சொல்லக்கூடாது. அது வேற ஸ்டைல் இருக்கு. அப்படி சொல்லிட்டு போயிடணும். புரியுதுங்களா? அப்போ கடந்த காலத்தில் ஒரு இடத்துக்கு நம்ம சும்மா விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு மொட்டையாக சொல்லும் பொழுது, அங்கே நாம் இன்னும் இருக்கலை அப்படிங்கிற சொல்லும் பொழுது, ஐ ஹேவ் பீன் டு அப்படிங்கிறத போட்டு அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் நமக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு அர்த்தம். ப்ரெசண்ட்டாக நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஐ ஹேவ் பீன் டு டெல்லி அப்படின்னா நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நான் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன்ப்பா, டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போது ஹேபீனுக்கு அடுத்து நவுன் வந்தால் ஒரு யூசேஜ், ஹேபீனுக்கு அடுத்து டூ அப்படிங்கிற வார்த்தை போட்டு ஒரு லொக்கேஷனை போட்டால் இன்னொரு யூசேஜ். இவ்வளோ தான் சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. இப்போ நாம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் என்ன பண்ண போகிறது கிடையாதுன்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் நண்பர்களே. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க நண்பர்களே. She has been a doctor since 2015. அதாவதுங்க கடந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எந்த காலம், எவ்வளோ டியூரேஷனுங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வார்த்தைகளை வச்சு போட்டுக்கலாம். ஒன்று சின்ஸ் போடலாம், இல்லாட்டி ஃபார் போடலாம். சின்ஸ் போட்டிங்கன்னா அந்த டைமில் இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபார் போட்டிங்கன்னா ஒட்டுமொத்த டியூரேஷனையும் சொல்லும். இத்தனை காலங்களாக அப்படின்னு ஒட்டுமொத்த டியூரேஷனையும் சொல்லும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, பாருங்கள். ஷீ ஹேஸ் பீன் அ டாக்டர் சின்ஸ் 2015. அதாவது ஒரு சென்டென்ஸில் காலத்தை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அதை போட்டு என்ன பண்ணுங்கன்னா தமிழ் சென்டென்ஸை ஆரம்பிங்க. சரிங்களா? 2015 சின்ஸ் 2015 2015 இப்போ வரைக்கும் அவர் மருத்துவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், மற்றதுக்கு எல்லாமே மாற்றிட்டேன். ஏன்னா நல்லா கவனிக்கணுங்க. 2015 அவர் டாக்டராக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சரியான பர்ஃபெக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சுருந்தாலும் ப்ராக்டிக்கல் தமிழில் இந்த டிரான்ஸ்லேஷன் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. சிம்பிள் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? 2015 அவர் டாக்டராக இருக்கிறாரு, மருத்துவராக இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் நம்ம மொட்டையாக அவர் 2015 அவர் டாக்டராக இருக்கிறாருங்க அப்படின்னு நம்ம மொட்டையாக சொன்னோம் அப்படின்னா ஷீ இஸ் அ டாக்டர்னு தான் சொல்லுவோம். ஆனால் நல்லா கவனிக்கணுங்க. காலத்தை பற்றி பேசும் பொழுது 2015 அவர் டாக்டராக இருக்கிறாரு அப்படின்னு மொட்டையாக இருக்கிறாருன்னு சொன்னாலும் அந்த டைமை நீங்கள் கண்டுபிடிச்சி டைமு ரொம்ப காலத்தை பற்றி பேசுதான்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஹேஸ் பீன் அல்லது ஹேவ் பீன் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, ஷீ அப்படிங்கிறது ஹீ ஷீட்டில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, அதனால ஹேஸ் பீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐவி யூதேக்கு ஹேவ் பீன், ஷீக்கு ஹேஸ் பீன். ஷீ ஹேஸ் பீன் அ டாக்டர் சின்ஸ் 2015. 2015 இப்போ வரைக்கும் அவங்க டாக்டராக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்கள். தே ஹேவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். ஃபார் அ லாங் டைம். இந்த ஃபார் அ லாங் டைம்னு வந்துட்டாலே ரொம்ப காலத்துக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ரொம்ப காலமாக அப்படின்னாலே நம்ம ஹேவ் பீன் தான் யூஸ் பண்ணணும். நீண்ட காலமாக அவர்கள் நண்பர்களாக இருந்து வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ராக்டிக்கல் தமிழில் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கடா. தே ஹேவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம். தே ஹேவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லாங் டைம். த வெதர் ஹேஸ் பீன் குவைட் ப்ளசன்ட் திஸ் வீக். இந்த வாரம் அப்படின்னா இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த வாரம் வானிலை மிகவும் இதமாக இருந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். இந்த வாரம் வானிலை மிகவும் இதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னாலும், எப்படி இதமாக இருக்கிறதுன்னு சொன்னாலும் இந்த ஹேபீன் ஹேஸ்பீன் என்ன பண்ணுமாமா அந்த ஸ்டேட்டில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வாரம் வானிலை மிகவும் இதமாக இருக்கிறது. The weather has been quite pleasant this week. The weather has been quite pleasant this week. அடுத்து பாருங்க. I have been very busy lately. இந்த lately அப்படிங்கிற வார்த்தை என்ன? கடந்த ஒரு சில தினங்களாக அப்படின்னு அர்த்தம். நல்ல வார்த்தை யூஸ் பண்ணுங்க. எப்படி? I have been very busy. I have been busy. இந்த ஸ்டேட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கேன், அந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கேன். எப்போ? சில தினங்களாக. நான் கடந்த சில தினங்களாக, கடந்த சில நாட்களாக பிஸியாக இருக்கிறேன், மிகவும் பிஸியாக இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. ஐ ஹாவ் பீன் வெரி பிஸி லேட்லி. ஐ ஹாவ் பீன் வெரி பிஸி லேட்லி. ரொம்ப ஈஸி நண்பர்களே இது. இப்போ அடுத்து ஒரு இடத்த லொக்கேஷனை போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம்.
இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஹேவ் பீன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு அடுத்து டு வந்து ஒரு லொக்கேஷனோ ஒரு இடத்தையோ பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா அது 100% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இடத்துல நம்ம விசிட் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கோம், எப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம். அதே இங்கே அப்ளிகபிள் ஆக போகுது. பாருங்களேன், she has been to Singapore 3 times. She has been to Singapore 3 times. இது ரொம்ப இன்ஃபார்மலாக எவ்ரிடே கம்யூனிகேஷனில் கேஷுவலாக பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? அதனால தான் ஹேஸ் பீன்க்கு அடுத்து நம்ம டு அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை பிளேஸ் பண்ணுறோம். She has been to Singapore 3 times. She has been to Singapore 3 times. அவள் 3 டைமு சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்திருக்கா. போயிருக்கிறான்னு நம்ம சொல்லுவோம்ல, அவள் 3 டைம் சிங்கப்பூர் போயிருக்காங்க, அவள் 3 டைம் சிங்கப்பூர் போயிருக்கான்னு சொல்லுவோம்ல, அதையே தான் இன்னும் பர்ஃபெக்டாக நம்ம சொல்கிறோம் தமிழில். பாருங்க, அவள் 3 முறை சிங்கப்பூர் சென்று வந்திருக்கிறார். இப்போ அவர் அங்கே கிடையாது, போயிட்டு வந்திருக்கிறார். இது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? She has been to Singapore 3 times. They have been to that new restaurant. They have been to that new restaurant. ஏதோ ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. நம்ம சொல்கிறோம், இவங்க அந்த நியூ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த ஆக்ஷனை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். டோட்டலாக மீனிங் மாறுதுங்க. ஹேவ் பீன் டீச்சருக்கும் அந்த நவுனுக்கும் இங்கே லொக்கேஷனை போடும் பொழுது. ஓகே, அவர்கள் அந்த புதிய உணவகத்திற்கு சென்று வந்திருக்கின்றனர். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறோம். They have been to that new restaurant. They have been to that new restaurant. ரொம்ப ஈஸி. அப்போது எந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்பொழுது அந்த பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? He has been to my home many times. He has been to my home many times. என் வீட்டுக்கு எக்கச்சக்கமான டைம் அவர் வந்து சென்று இருக்கிறார் அப்படிங்கிறது தான் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறோம். அவர் என் வீட்டுக்கு நிறைய டைம் வந்திருக்கிறாருங்க, எக்கச்சக்கமான டைம் வந்திருக்கிறார். He has been to my home many times. He has been to my home many times. அடுத்து பாருங்க, I have been to many weddings. have been அடுத்து to அப்படிங்கிற வார்த்தை many weddings அப்படின்னா கல்யாண நிகழ்வுக்கு, கல்யாணம் ஒரு இடத்துல நடக்குள்ள அந்த நிகழ்விற்கு நான் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்கேன், போயிட்டு வந்திருக்கேன் இந்த வருஷத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I have been to many weddings this year. I have been to many weddings. Have been to many weddings this year. இந்த வருஷத்தில் மட்டும் எக்கச்சக்கமான திருமணங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், அட்டன் பண்ணி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை சொல்லுது. புரியுதுங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றியே முழுக்க அதுவும் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி முழுக்க சொல்வதற்கு தான் இந்த ஹேவ் பீன்க்கு அடுத்து நம்ம ஒரு 2 போட்டு ஒரு லொக்கேஷனை போடுறோம். அவ்வளோதாங்க இதோட யூசேஜ். தப்பே பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் டவுட்டும் வரக்கூடாது உங்களுக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துடும். புரியுதுங்களா நண்பர்களே? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.